பிரதர் அண்ட் சிஸ்டர், நானும் நீங்களும் ஆண்டுடைய பாதத்தில் இன்னைக்கு வந்திருக்கிறோம். கிளேமந்தை குறித்து, ஏயோதியாளை குறித்து, சிந்திக்கியாளை குறித்து, லூக்கா 10:20 தன்னுடைய சீஷர்களை குறித்து, இதுக்காகலாம் நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதுனால சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி சொன்னாரு. என் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? என் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? நல்ல கவனிங்க. நான் ஊழியனா இருக்கலாம், நம்ம எல்லாரும் தானுடைய பிள்ளைகளா இருக்கலாம், ஆண்டுக்காக தியாகம் பண்ணி இருக்கலாம். ஆனா என் பெயர் பரலோகத்தில் எழுதப்படலைன்னா நான் யாராயிருந்தாலும் உள்ள எனக்கு என்ன இல்லை, என்ட்ரி இல்லை. யாருடைய பெயர் எழுதப்படும்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தான். நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரை ஆண்டவரை எஜமானாயிருந்து அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து முடித்தவர்கள் பெயர்கள் என்ன செய்யும்? பரலோகத்தில் எழுதப்படும். நல்ல கவனிங்க. எழுதப்பட்ட பெயர்களை கிறுக்கி போடுவோம். ஆண்டுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கிறது. ஒருவேளை ஒரு காலத்துல எழுதப்பட்டிருந்துச்சு, இன்னைக்கு என் வாழ்க்கை மோசமா போனதுனால கிறுக்கி போடுகிற நிலைமை இருக்கிறதா?